இது வந்து ரமசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. அந்த குகைக்குள்ளே வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கதை அந்த கதையை சொல்லுங்கள். அந்த கதையை இரண்டாவது இதெல்லாம் பார்த்துருவோம். இரண்டாவது ரம்சீஸ் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போறாரு. கடவுள்லாம் ஜட்ஜ்மெண்ட் நடக்குதுங்க. அப்போ கடவுள் கேட்குறாங்க அந்த ராஜாட்ட, நீ என்னென்ன தவறு செஞ்சேன்னு. அந்த தவறை வந்து அவர் சொல்ல முடியாது, அவர் எதுவுமே தவறு செய்யலை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாயை திறக்கலை. அப்படியே ஒரு பொய் சொன்னாலும் அந்த கடவுளுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவரோட ஹார்ட்டை எடுத்து இந்த நியாய தராசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நியாய தராசில் ஒரு சைடு வந்து ஹார்ட்டையும் இன்னொரு சைடு வந்து புறாவோட இறங்க வைக்கிறாங்க. அப்போது இந்த இறகு இருக்கிற சைடு தான் மேலே போகணும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த இறகு மேலே போகிறாங்க, கீழே இறங்கி. இப்போ என்னது, அவரோட ஹார்ட் வந்து லைட்டாக இருக்குது. காரணம் அவர் கவனம் செய்யலை. அதனால ஒரு பேரடைஸ் போயிட்டாரு. அந்த பேரடைஸ் அவரோட தவறு செஞ்சீங்கன்னா அது வந்து ஈவில், அதாவது அதுதான் அந்த கதையோடைய சாராம்சம். குட் இந்தியா. இது குழியை தோண்டி வச்சிருப்பாங்க, சாவரத்துக்கு முன்னாடியே பிள்ளைலாம் தோண்டிடுவாங்க. ஓ, சாவரத்துக்கு முன்னாடியே குழி தோண்டி வச்சுருக்காங்க. அரசர்கள் வந்து சாவறதுக்கு முன்னாடியே குழி தோண்டி வச்சுட்டு, இந்த இடத்துல தான் நான் செத்ததுக்கப்புறம் என் ஆத்மா என்னுடைய உடலை வந்து இந்த இடத்துல வந்து புதைக்கணும், இல்லை அதை பதப்படுத்தி மம்மிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிடறாங்க. அரசர்கள் வந்து சாவறதுக்கு முன்னாடி குழிலாம் வந்து அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. இந்த இதை மலை வந்து ஏன் பிரமிடாக கட்டலாம் இருக்குன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்சீஸ் அப்படிங்கிற கடவுள் வந்து முதலாம் ராம்சீஸ், ரெண்டாவது ராம்சீஸ், மூணாவது ராம்சீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 9 கடவுள்கள் வந்து சொல்கிறாங்க. நிறைய 9 கடவுளுக்கு மேலே சொல்கிறாங்க. 10 கடவுளுக்கு மேலே. அந்த 10 கடவுளுக்கும் சின்ன சின்ன அந்த துவாரம் மாதிரி ஓட்ட மாதிரி போட்டு அதான் மலையே பிரமிடாக இருக்குது. இது வந்து கெய்ரோல் இருக்கிறது வந்து பிரமிடு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுது. இது வந்து இங்கே வந்து எப்படின்னா ஒரு மலையே வந்து பிரமிடு மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல இது 3ஆவது ராம்சீஸ். இப்போ நம்ம போய் பார்க்குறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து கீழே தோண்டி அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்களுடைய பிரேதத்தை வைக்கணும், பதப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அரசராக இருக்கும் போதே ஆனை இது வந்து பிரிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. 3ஆவது ராம்சீஸ். இது வந்து 3ஆவது ராம்சீஸ் கடவுளுடைய 3 மலையை கொடைஞ்சி அந்த மலைக்கு நடுவில் அவங்களுடைய சமாதியை உருவாக்கியிருக்காங்க. உள்ளே போதுங்க நிறைய. இந்த மலைக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி சமாதிலாம் செஞ்சு அவங்களுடைய அதை எப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புராதனத்தை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்குது. ஒன்று மலைக்கு கீழே அடியில் நடுவில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் அழியாமல் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். மாட்டுடைய தலைகள், புறாவுடைய தலை, இந்த மாதிரி வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. தேங்க்யூ. இவன் கப்பலில் போனது பாம்பு. உள்ளெல்லாம் இடம் இருக்குங்க. உள்ளே இந்த கோக்கை பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வந்து அனுமதிக்கலை. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் மக்கள் அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனுமதிக்கலை. உள்ள இருட்டாக இருக்குது. ஓகே, கீழே போயிட்டே இருக்கு. ஆமாம்,
This place not allowed to go inside? Not allowed? மூஞ்சி இப்படி உடம்பு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, மனித உடம்பு, குருவி தலை, நாய் தலை, இந்த மாதிரி. மனித உடம்பு, தலை மட்டும் வேற, குருவி தலை. பாம்பு வரைஞ்சி வச்சுருக்காங்க. நிறைய குறியீடு தான், ஃபுல்லாக குறியீடு தானே. அந்த காலத்தில் இவங்களுக்கு எழுத்து முறை இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ குறியீடு இருக்குப்பா. இது ஃபுல்லாக குறியீடு. ஏதோ சொல்ல வராங்க இந்த நாட்டுக்கு, பட் என்னதான் தெரியல. இது 6 போட்டுருக்கேன், இது 9. இந்த இருக்குல்ல 5 + 6. இங்கே பாருங்கள், இது வந்து 6வது ராம்சீஸு, 5வது ராம்சீஸும் 6வது ராம்சீஸும் கடவுள். அவங்களுடைய கல்லறையை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்லறைன்னா ஒன்றும் இல்லை, மம்மிஸ் உடலை பதப்படுத்தி வச்சுருக்காங்க உள்ள வச்சுட்டு இவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. ஏற்கனவே 260 யூரோ எஜிப்தியன் பவுண்டு கொடுத்தோம். அது இல்லாமல் இது ஏதோ ஸ்பெஷல் அப்படி அது இதுக்குள்ளே ஏதோ மம்மி இருக்குது, அது இருக்குது, வெங்காயம் இருக்குது. இன்னொரு 100 பவுண்டு வந்து அதிகமாக நோ வீடியோ இன்சைட், நோ வீடியோ. ஒரு போர்டை போட்டு இவங்க அலப்பறையாக பண்ணுறாங்க. சரி போவோம். Especially in this, why they collect the extra? Collect extra is 2 children die together. So they die with the benefit for government. 2 குழந்தைங்க வந்து ஒரே சமயத்தில் செத்து போயிட்டாங்களாம் உள்ள. அது பதப்படுத்தி வச்சிருக்காங்களாம். அது ஏதோ ஸ்பெஷலாக சொல்லி வந்து அதுக்கு தனியாக ஒரு 100. You should to be in the east at 12 o'clock. Okay. Then quickly. Okay. Hurry up. Yeah. Thank you. சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. குழந்தை செத்து போயிடுச்சுன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி. சரி, ஏதோ ஒரு கதையை சொல்லி வாங்க வேண்டியது. 2 பிள்ளை ஒன்றா செத்து போயிட்டான் மாப்பிள்ள, அதனால எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். பாருங்க வீடு போனால் பிடிச்சி வரோம் நம்ம. இப்போ 9வது ராம்சீஸ் பார்க்க போகிறோமா? இது எத்தனாவதுங்க? 2 சொன்னான். இது 2வது ராம்சீஸா? 6ன்னு சொன்னான். 5 6 அங்கே 9 சொன்னோம். இது 9. இங்கே போர்டு போட்டுருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ வந்து 9வது ராம்சீஸை பார்க்க போகிறோம். சொல்லி ஆழமானதாம்மா. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்க. சாரி, நல்லா ஆழம் இறங்குது. ஃபுல்லாக குறியீடு தாங்க, ஃபுல்லாக வந்து சிம்பிள் தான் பாருங்கள். மேலெல்லாம் போயிட்டு அவங்க உடலை பதப்படுத்தி வச்சு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கையாக வச்சு வந்துருக்காங்க. இங்கெல்லாம் தூண் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு தூண்லேயும் பாம்பு, அவங்க வடிவம், தலையில் ஏதாவது கிரகிடம், அவங்க வேலை செஞ்ச முறை, வாழ்ந்த விதம், அவங்க என்னென்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்க, இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை வச்சு தான் நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது. பட் இந்த சிம்பிளை வச்சு 100% உறுதியாக 100% இந்த மாதிரி தான் இருந்தாங்கன்றது சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே சிம்பிள்ஸ் தான்.
நல்ல டெப்த்து 180 மீட்ரு உள்ள ஆழம் பூமிக்கு அடியில். ஓகே, கல்லறைக்கு வந்துட்டோம். மம்மி தான் இருக்கான்னு தெரியல. இதுதான்ப்பா கல்லறை. கீழே வந்து கல்லறைக்கு வந்தாச்சு பாருங்க. மம்மியோட கல்லறை. இப்போ இருட்டா போதும். இங்கே ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த கல்லுக்குள்ளே தான் அந்த மம்மியை வந்து அவங்களுடைய உடலை பதப்படுத்தி வச்ச இடம். அந்தளவுக்கு ஒன்றும் சில்லுன்னு இல்லை, உள்ள ஹீட்டாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் சூடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பூமிக்கு அடியில் இவ்வளோ ஆழத்தில் வந்து மம்மி கலர் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு கீழே இன்னும் ஆழம் போகும் போல இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே மக்கள் அலோவ் பண்ணல. நம்மள மாதிரியே நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஓகே, எல்லாம் இட்டு பாருங்க. இது வந்து இந்த மேலேருந்து இறங்கி கீழே வந்தோம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த பக்கம் டெப்த்து. இன்னும் மேலே ஏறணும். ஒரு வழியே வெளியே வந்துட்டோமாப்பா. இப்போ இது மேலே ஏறி டெப்த்தில் வந்து கிட்டத்தட்ட 200 மீட்ரு டவுனில் போயிருக்கோம். இதுக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கல் மலை தான். இவ்வளோ நேரம் அங்கே தான் போயிட்டு வந்தது. 9வது ராம்சீஸ் மன்னர் அரசர் வந்து இதுக்குள்ளே தான் மம்மியாக இருந்திருக்காங்க. இப்போ எடுத்து எல்லாத்தையும் வீசிட்டாங்களாம். வராங்க.